வாசி எப்படி நம்ம உடம்புல மிக எளிமையான முறையில ஏத்துறது அப்படிங்கிறத இந்த ஷார்ட்ஸ்ல நான் சொல்ல போறேன். வாசி யோகம் என்பது மிகவும் ஒரு நுட்பமான ஒரு யோகம். ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்டும் கூட. இருந்தாலும் ரத்தின சுருக்கமா ரொம்ப ஈஸியான வழியில ரொம்ப இயற்கையா எப்படி ஏத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது தெரிஞ்சுக்கங்க. இதுக்குள்ள போக போக ஆட்டோமேட்டிக்கா அந்த வாசியே நம்மள தேடி வந்துரும். எப்படி ஓரளவு பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அதற்கப்புறம் அந்த பணமே நமக்கு பணத்த சம்பாரிச்சு குடுக்குற மாரி, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா வாசி நம்மள நோக்கி பல அடிகள் எடுத்து வைக்கும். சிவன் விடும் மூச்சுக்கு பெயர் தான் வாசி. வாசி வாசி அப்படின்னா சிவா. சிவாவ திருப்பி போட்டா வாசி. சரிங்களா? சரி, இந்த வாசிய எப்படி ரொம்ப எளிய முறைப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க எதுவுமே தெரியலனாலும் சரி, இத பேசிக்க தெரிஞ்சுக்கங்க. சிவன் விடும் மூச்சுக்கு பெயர் வாசி. வாசி யோகம் என்பது ஒரு யோக கலையின் ஒரு சாராம்சமான ஒரு விஷயம். உடம்புல குண்டலினி ஏறுது அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வாசியும் ஏத்தலாம். நம்ம மூச்சு வச்சு பண்ணக்கூடிய ஒரு கலை. உங்களுக்கு பேசிக் தெரியலனாலும் இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இது யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு வாசியை பத்தி இன்னும் நிறைய தெரிய வரும். திருமூலர் பெருந்தகை சொல்லுவார் இல்லையா, நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் அப்படிம்பாரு. நாயை நம்ம விரட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா கூட சிவபெருமான் என்ன சாமி கூப்பிட்டியா அப்படின்னு கேட்பாராம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாசில ஜஸ்ட் ஒரு பேசிக் தெரியலாம் கூட இந்த மாதிரி ஒரு எளிய விஷயங்களை எப்படி வாசினா முதல்ல என்ன, இந்த காதுல இன்னைக்கு உங்களுக்கு வாசின்னு கேட்டாலே இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு 10,000 படி இருக்கு அப்படின்னா ஒரு படி ஏறி வச்சா கூட மீதி 9,999 படி தான். அந்த மாதிரி ஒரு கடினமான விஷயத்திலயும் நம்ம இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த வாசி நம்மளை நோக்கி வந்துடும். அதனால எளிமையா கத்துக்கலாம். சரி, அதை ரொம்ப எளிமையா எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். வாசியை ரொம்ப எளிமையா ஏத்துறதுக்கான வழி 2 முத்திரையை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாம்பவி முத்திரை, கேசரி முத்திரை. சாம்பவி முத்திரை அப்படின்னா பாபாஜி வச்சிருப்பாரு தெரியுமா, கண்ணை இப்படி தூக்கி கண்ணை மூடிக்கணும். கருவிழி கருவிழி ரெண்டும் இங்க போயிரும், இந்த இடத்துல போய் செட் ஆகும். அதுக்கு பேரு தான் சாம்பவி முத்திரை. இது எடுத்தோன்னா வந்துடாது. ஒரு 3 மாசம் நீங்க ட்ரை பண்ணணும். கண்ணை மூடி மூடி கருவிழியை மேல ஏத்தி இப்படி பண்ணீங்கன்னா 3வது கண்ணு இங்க இருக்கிற இடத்துல, இந்த இடம் இருக்கிற இடத்துல போய் ஜாயிண்ட் ஆயிடும். அது பேரு சாம்பவி முத்திரை. அப்படி வச்சு வச்சு பழகணும். நாக்குல கேசரி வைக்கணும், அதாவது கேசரி முத்திரை. சரிங்களா? தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிறப்பு லகர இல் நம்ம நாக்குல எப்படி சொல்லுவோமோ அந்த இல் அப்படியே வச்சு வாயை முடிக்கணும். நாக்குல கேசரி முத்திரை, தமிழ் அப்படிங்கிற இல் வச்சு கண்ணுல சாம்பவி முத்திரை வச்சு எப்பெல்லாம் முடியுதோ வச்சு உட்காந்து சும்மா உட்காந்து இருக்கும் போது வச்சுக்கிட்டு தூங்கும் போது கூட அப்படி வச்சு தூங்குனீங்கன்னா வாசி நம்மள அறியாம உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.